வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும், கவிதைகள் படிப்பவர்களுக்கும், கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கவிதை நேரத்திற்காய் நேவிஸ்ரீ கவி இலக்கம் 501. தலைப்பு மூப்பு வந்தாலே. மூப்பு வந்தாலே. மூப்பு என்பது மனித வாழ்வில் இறைவன் தந்த வரம். மூப்பு என்பது மனித வாழ்வில் இறைவன் தந்த வரம். இறுதி காலம் யாருக்கும் எப்போதும் வரலாம். இறுதி காலம் யாருக்கும் எப்போதும் வரலாம். ஆனால் திடீரென வருவதல்ல மூப்பு. திடீரென வருவதல்ல மூப்பு. ஒருங்கமைந்த வாழ்வில் பதற்றமின்றி சீராக எம்மை வந்தடைவது. ஒழுங்கமைந்த வாழ்வில் பதற்றமின்றி சீராக எம்மை வந்தடைவது. கால ஓட்டத்திலே ஆதங்கமுடன் அல்லலுற்றாலும் முழுமையாய் எம்மை ஆற தழுவிக்கொள்வது. கால ஓட்டத்திலே அல்லலுற்றாலும் ஆதங்கமுடன் அல்லலுற்றாலும் முழுமையாய் எம்மை ஆற தழுவிக்கொள்வது. அன்பின் அர்த்தங்களை அறிந்து பகிர்ந்து புரிந்து அன்பின் அர்த்தங்களை அறிந்து புரிந்து பகிர்ந்தும் ஆற்றாமையின் முக்கல் முனங்கல்களை தாங்கியும் நிதானமாய் வருவது. ஆற்றாமையின் முக்கல் முனங்கல்களை தாங்கியும் நிதானமாய் வருவது. வேரின் மனம் போல குணம் தன்னை இழக்காது. வேரின் மனம் போல குணம் தன்னை இழக்காது. தற்செயலாய் வந்து திடுக்கிடவும் வைக்காது. தற்செயலாய் வந்து திடுக்கிடவும் வைக்காது. பொறுமையின் நிறைவில் முற்றிய கனி போல, பொறுமையின் நிறைவில் முற்றிய கனி போல, கருணையின் விதைகளை தன்னகத்தையே தாங்கி நிற்பதே முதுமை. கருணையின் விதிகளை தன்னகத்தே தாங்கி நிற்பதே முதுமை. நன்றி. வணக்கம்.